நான்லாம் வந்து நெறைய ரிவெஞ்ச் எல்லாம் மனசுல வச்சுப்பேன். இந்த வாரம் சொல்றேன். அப்புறம் வெளிய வர எல்லாருமே வெற்றியாளர். ஆறுதலுக்காக இல்ல. இது சரி, ஆறுதலுக்காக இல்லை, அப்போ என்ன தேர்தலுக்காகவா? பின்ன எலெக்ஷனா நடக்குது, அங்கே எவிக்ஷன் தானே நடக்குது. இந்த நேரத்தில் இப்படி மாறுதலாக ஆறுதல் கூறுதல்லாம் தேவையா? உங்களுக்கு தேவை தான் தெரியும். ஏன்னா எவிக்ட் ஆகி போகிறது உங்கள் ஆள். ஐ மீன் நீங்களும் நல்லா நடிப்பீங்க, அவங்களும் நல்லா நடிப்பாங்க. கடைசி அந்த கேள்வி கேட்டது அர்த்தமா தான். அவங்க வந்து உங்க மேல விமர்சனம் வைக்கும்போது ரொம்ப காமா, ரொம்ப கூலா, அமைதியா உங்களால ரிசீவ் பண்ண முடிஞ்சது. நாமினேஷன்ல இருந்தெல்லாம் யாரு? விக்கல்ஸ், சாண்ட்ரா, சபரி. யாரும் பார்த்துலாமா? ஃபைனலாக வேறு வழி இல்லாமல் சாண்ட்ராவை தூக்கிட்டாங்கப்பா. மக்கள் சப்போர்ட் இல்லைனாலும் மக்கள் செல்வன் சப்போர்ட்டில் எப்படியாவது சாண்ட்ராவை காப்பாற்றலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஓட்டிங்கில் கீழே போயிட்டாங்க. கீழேனா ஒரு 10,000 அடி பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ளே அவங்களே போய் படுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்துங்க, அவ்வளோ கீழே போயிட்டாங்க. மீம்ஸு ட்ரோல்ஸ்னு மக்களே இவ்வளோ நக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே உள்ள வச்சா சிக்கல் ஆகிடுன்னு வெளியே தூக்கிட்டாங்க. அந்த ஒரு சில பேர் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு இவங்க வெளியே வராங்கன்னு வேகமாக கிட்ட ஓடி போய் ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்னு போயிடாதீங்க. அவங்க உங்களை பார்த்து அலண்டு கத்தி பேனிக் அட்டாக்னு போயிடுவாங்க. அதை பார்த்து ஆத்தாடி நீங்கள் வேறு ஏதாவது அட்டாக்ல போயிடுவீங்க. இந்த சாண்ட்ரா உள்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம பாம்பு விஷம்னு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தோம். நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்களே அதை சொல்கிறோன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக் வீடியோவை பார்த்துருவோமா? எடிட்டர் அந்த குறும்படத்தை போடு. நான் தாங்க எடிட்டர், மறந்துட்டேன், அதை போட்டுறேன். நான்லாம் வந்து நெறைய ரிவெஞ்ச் எல்லாம் மனசுல வச்சுப்பேன். யாராவது ஏதாவது பேசிட்டு என்ன சாண்ட்ரா நிறைய ரிவெஞ்செலாம் மனசில் வச்சுப்பேன்னு சொன்னோன்னே பிரஜின் வாய் இழுத்துக்கிட்டு கை அப்படி போயிடுச்சு. ஓ, பாம்பு படம் எடுக்குதுன்னு சிம்பாலிக்காக சொல்கிறாரு. பாம்பே பாம்பே, நீ என்ன படம் எடுக்கிற? ட்ராமா சீன் போட்ட ட்ராமா குயின், அதுதான் படம் பேர். அதில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்குது. சாண்ட்ரா தலையில் பேன்றா, அதான் அவன் அடிக்கடி மண்டையை நோன்றா, நடிப்பில் எல்லையை தாண்டா, அவளுக்கு நான் ஒரே ஒரு ஃபேன்ரா. சரி, ரொம்ப மொக்கையாக இருக்கா? இன்னும் சொல்லியிருக்காங்க, இதையும் கேளுங்க. யாராவது ஏதாவது பேசிட்டேன்னா, ஆஹா இவனை பேசிட்டானா இரு அப்படின்னு நான் வச்சுப்பேன். கேட்டுக்கிட்டிங்களா? மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி பழி வாங்குவாங்களாம். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் விஜய் டிவி சாண்ட்ராவும் வந்தால் தான் பிரஜனை உள்ளே எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க போல. அவர் அப்படி கிடையவே கிடையாது. சாண்ட்ரா 2 பேருக்கு ஸ்கெட்சை போட்டு தூக்குனாங்கன்னு பார்த்தா அந்த சாண்ட்ராவுக்கே ஸ்கெட்ச் போட்டு உள்ளே தூக்குனது விஜய் டிவி தான். அவங்க பிளான் சக்ஸஸ் தாங்க. பாரு போனதுக்கப்புறம் டிஆர்பியை காப்பாற்றினதே இவங்க தானே. இப்போ இதில் சாண்ட்ரா எவிக்ட் ஆனது குமுதா ஹாப்பி என்னாச்சுன்னு சொல்கிறத விட குமுதாவோட குடும்பமே ஹாப்பி என்னாச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாருங்க. சேனல் ப்ரொஃபைலில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா ப்ரொஃபைல் பேஜ்லாம் இருக்குது, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.